வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு சிறப்பான தலைப்புங்க. அக்னி மூலை அப்படிங்கிற பகுதியில் என்ன வரணும், என்ன வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். அக்னி மூலை என்பது வந்துங்க, நிறைய பேருக்கு அக்னி மூலைனாவே மூளை மாற்றி கூட சொல்கிறாங்க. ஜலமூலையும் கூட ஒருத்தர் அக்னி மூலைன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டினுடைய திசைகள் மாறுகின்ற பொழுது இப்படி ஒரு சூழலெல்லாம் வரும். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்தினுடைய நார்த் எங்கே இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி கரெக்டாக பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் அதை சரியாக பார்க்க முடியும். அக்னி மூலை என்பது தெற்கும் கிழக்கும் சேருகின்ற இடம். அந்த இடத்துல அக்னி மூலை எனப்படுகிறது. அக்னி மூலையில் என்னங்க சார் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வீட்டுக்குள்ளேன்னா சமையல் கட்டு வச்சுக்கலாம். வீட்டுக்கு வெளியே அந்த காலி இடத்துல கிழக்கில் ஒரு 10 அடி இருக்குங்க சார், தெற்கில் ஒரு 3 அடி வச்சுக்கிறோம். அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம்லாம் கண்டிப்பாக போடலாங்க. அதனால் தப்பு இல்லை. ஆனால் அதனுடைய செப்டிக் டேங்க், கீழ்நிலை குழிகள் அப்படின்னு பேருங்க. அதை என்ன பண்ணுறாங்க, கிழக்கு செவத்தையும் மூட்டி தெற்கு செவத்தையும் மூட்டி அந்த மூளை அப்படியே மூடி அப்படியே போட்டுடுறாங்க. போட்டு 2 ரூம்பை கட்டி கீழே அக்னி மூலையில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை. மருத்துவ செலவு தானாக ஈர்த்து கொடுக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் பெரியவங்க கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகிறதே வேலையாக இருக்கும். மாதம் ஒருக்க போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழல் கொடுத்துரும். அந்த இடத்துல எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு கேட்டிங்கன்னா, நீர் வைக்கிற இடத்துல நெருப்பு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி வைக்கிறக்கூடிய ஒரு விஷயம். நெருப்பு அப்படிங்கிறது அங்கே வைக்கக்கூடிய கரெக்டான இடம். அந்த இடத்துல குடியை தோண்டி நம்ம மலம் ஜலம் எல்லாமே தண்ணி தான். வாட்டர் அப்படின்னாவே அது கழிவுகள், திடக்கழிவுகள், திரவ கழிவுகள் அப்படின்லாம் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. குழின்னு வெட்டினாலே கண்டிப்பாக வாட்டர் தான். அப்படிங்கிறப்ப நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே அதாவது நம்ம செப்டி டேங்கே போட்டோம்னாலும் அதுவும் தவறாகிறது. ஆகவே கண்டிப்பாக அந்த இடத்துல செப்டி டேங்க் போடவே கூடாது. ஒருவேளை போட்டிருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மாற்றிக்கணும். மாற்றலின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு மேலாகும் பொழுது சரியான திசையில் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் 7 வருஷம் தாக்கு பிடிக்கும். அந்த 7 வருஷம் தாக்கு பிடிக்காத இடமெல்லாம் நிறையா இருக்குது. போய் உடனே 1 மாதம் 2 மாதத்தில் பிரச்சனையானவங்களாம் நம்ம பார்த்துருக்குறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தினுடைய திசையின் தன்மை, திசையின் தசையை உணர்ந்து வாஸ்து பார்க்க வேண்டும். அந்த வாஸ்துல அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியாது. இந்த விஷயம் தெரியாமையே நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. அதனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக பேசிகிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி அக்னி மூலை என்பது சரியான அக்னி மூலையா என்பதை கணக்கீடு செய்து அந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவாக செய்ய வேண்டும். அந்த இடத்தில் கீழ்நிலை தொட்டிகள் போடக்கூடாது. டாய்லெட் பாத்ரூம் அமைத்தாலும் கிழக்கு செவற்றை தொடக்கூடாது. ஒருவேளை தெற்கு செவற்றை தொட்டாலும் தவறில்லை. சுற்றி வர்ற மாதிரி அமைப்பு சாலை சிறந்தது. அந்த டாய்லெட் பாத்ரூமுடைய உயரத்தையும் கூட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டினுடைய தளமட்டத்தை விட ஒரு 1/2 அடி குறைச்சி போடணும். வெஸ்டர்ன் டைப்பு பேஷன் வைக்கிறேன் சார், அது ஒயிட்டாக வருது, அது பரவாயில்லை. நான் பேசுகிறது பூமியினுடைய தளம் இதை தான் புரிஞ்சுக்கணும். இதில் சில பேர் பண்ணுவாங்க, இந்தியன் டைப் வச்சா ஹைட் ஆகும்ல சார் அப்படின்னா, கண்டிப்பாக ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டினுடைய தளத்துக்கு சமன்படுத்தி தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் அதை விட திட்டு கட்டி ஒயர் பண்ணி வைக்கிறது தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இந்தியன் டைப் வைக்கணுன்னாவே நீங்கள் அது கொஞ்சம் அனுசரித்து பார்த்து வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் டைப்புங்கிறது செவுத்தில் சொருகிற மாதிரி வந்துருச்சுங்க, கீழேருந்து வைக்கலாம். அந்த உயரம் ஒன்றும் செய்யாது. அது ஒரு ஸ்டூல் போடுற மாதிரி, தவறு கிடையாது. பிக்ஸ்டாக கட்டுமான பணியிலேயே கட்டும்பொழுது தான் அதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப பார்க்கணும். அதனால தான் இந்தியன் டாய்லெட்டுக்கு நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அக்னி மூலையில் இந்த மாதிரி ஆகாய மார்க்கமாக பார்க்கும் பொழுது கிழக்கு செவத்தை தொடக்கூடாது. டாய்லெட் பாத்ரூம் அந்த இடத்துல குழிகள் கண்டிப்பாக வரக்கூடாது. எங்கே சார் குழி போடணும், இப்போ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அக்னி மூலையினுடைய இடம் ஒரு 8 அடி வருது அப்படின்னா, அதை விட்டுட்டு கிழக்கினுடைய பகுதியில் அக்னி ஓட்டின மாதிரி அக்னி மூலையினுடைய பகுதி முடிஞ்ச உடனே அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். போடுறப்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அக்னி மூலை என்பது நெருப்புக்கு மிகச்சாலச் சிறந்தது. தொழில்பேட்டை அதில் பார்த்திங்கன்னா பைலர்ஸ் வைக்கலாம், வீட்டில் பெரிய அடுப்பு வைக்கலாம், நீராவி நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கலாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.